வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலம். மெய்சிலிர்த்து போன பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காளியம்மன் மாரியம்மன் கோவில் மாசி பண்டிகையை முன்னிட்டு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கடவுள் வேடம் அணிந்தும் ராட்சத கடவுள் உருவங்களும் ஊர்வலமாக செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். மாசி மாத திருவிழா தமிழகம் எங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொதுவாக எல்லா ஊர்களிலும் மாசி மக விழாவின் இறுதி நாளில் தேர் திருவிழா நடைபெறும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். இரவு நேரங்களில் உற்சவர்களான சிவன், அம்மன், முருகன், விநாயகர் என பல தெய்வங்கள் வீதி உலா வருவார்கள். அதற்கு மாறாக குமாரபாளையத்தில் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் குழந்தைகள், சிறுமிகள், சிறுவர்கள் என அனைவருக்கும் விதவிதமான சுவாமி வேடங்கள் போட்டு அவர்களை சுவாமியாக கருதி திருவீதி உலா வரும் குழந்தைகளை பக்தர்கள், பொதுமக்கள் வணங்குவர். ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் பண்டிகை கடந்த 13ஆம் தேதி பூச்சாட்டுதலுடனும் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் நாள் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 16ஆம் நாளன்று வண்டி வேடிக்கை என்னும் கடவுள் அவதார வேடங்களின் ஊர்வலம் நடைபெற்றது. குமாரபாளையம் அருகே உள்ள கத்தேரி பிரிவு பகுதியில் இருந்து வாகனங்களில் பக்தர்கள் கடவுள் போன்ற வேடங்கள் அணிந்தும், மேலும் ராட்சத அளவிலான உருவங்கள் முருகன், வள்ளி, சிவன் ஆகிய கடவுள்களை வடிவமைத்து பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது போல் சித்தரித்து வாகனங்களில் முக்கிய சாலைகளில் வலம் வந்தனர். மேலும் சிவ பக்தர்கள் அயோத்தி ராமர், சிவன், மாரி மற்றும் கன்னிமார், ஆதிகேசன் உள்ளிட்ட அவதாரங்களில் வேடமணிந்தும் ஊர்வலமாக வந்தனர். இதில் மாரியம்மன் பத்ரகாளி வேடமணிந்து வந்த வாகனம் அனைவரின் மனதையும் பெரிதும் கவர்ந்து நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டுகளித்தனர்.